சமீப காலத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்கன் ஃபெயிலியர், அதாவது உறுப்பு செயலிழப்புன்றது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. எந்த உறுப்பெல்லாம் அதிகமாக ஃபெயில் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்னிஸ், சிறுநீரகங்கள், கல்லீரல், லிவர், ஹார்ட், லங்ஸ், இப்படி பல உறுப்புகள் வந்து செயலிழப்பு வந்து மிக அதிகமாக நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், நாம் வாழும் வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாறுதல்களால் ஏற்பட்ட வியாதிகள்னால தான் முக்கியமாக கிட்னி ஃபெயிலியர். அதில் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம், தென் மார்பிட் ஒபிசிட்டி அதீதமான உடல் பருமன், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இது எல்லாமே கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காரணங்களால் ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்னி ஃபெயிலியரை பொறுத்தளவில் டயாலிசிஸ்னு ஒரு சிகிச்சை இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டயாலிசிஸில் 2 விதமான டயாலிசிஸ் இருக்குது. ஒன்று ஹீமோடயாலிசிஸ், இன்னொன்று வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ்ன்றது வந்து ஒரு மருத்துவமனைக்கு செல்லணும், போய் அங்கே ரத்தத்தை வெளியே எடுத்து மிஷின் மூலமாக க்ளீன் பண்ணி திரும்ப ரத்தத்தை உள்ள க்ளீனான பிளட் வந்து உள்ளே போகும். ஒரு சர்க்கியூட் மாதிரி. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் செஷனுமே 4 மணி நேரம் ஆகும். வாரத்துக்கு குறைந்தது 2 முறை பண்ணிக்கணும். ஐடியலாக வாரத்துக்கு 3 முறை பண்ணணும். இதில் பல பேர் வந்து பல வருடங்கள் உயிர் வாழலாம், நல்லபடியாக உயிர் வாழலாம். ஆனால் ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு மாற்று சிறுநீரகம் வைக்கக்கூடிய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இது இணையான வைத்தியம் கிடையாது. ஐடியல் ட்ரீட்மெண்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான். அது முக்கியமாக நடுத்தர வயதில் இருக்கிறவங்க, சிறு வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் உகந்த ஒரு மருத்துவம். இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறை. அதுக்கு பேர் டிசீஸ்ட் டோனர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிடமிருந்து உறுப்புகளை தானமாக பெற்று நோயாளிகளுக்கு பொருத்தும் முறை தான் டிசீஸ்ட் டோனர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த உறுப்புகள் கிடைச்ச பிறகு யாருக்கு எந்த ஆர்கன் போகணும் அப்படின்றதுக்கும் வந்து அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் டிரான்ஸ்டனில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை நிறைந்த ஒரு டிரான்ஸ்பேரண்ட் அலோகேஷன் பாலிசி இருக்குது. இந்த தகவலை வந்து உடனே வந்து அந்த டிரான்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய உறுப்பு மாற்று ஆணையத்துக்கு தகவல் வந்துடும். உடனே ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு காத்திருப்போர் பட்டியல் இருக்கும். அந்த யாருக்கு போகணும் அப்படின்றத வந்து அந்த அந்த அலோகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணிவிட்டு அந்த உறுப்புகளை பெற்று தானமாக கொடுக்கறது. இதுதான் வந்து அந்த டிசீஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றிய ஒரு சுருக்கமான விவரம்.